குருவே சரணம், குருவே போற்றி, கந்தகுருவே சரணம். சேவற்கொடி வேலவன் துணை. நம்ம புது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க. உங்களோட ஆதரவு இருந்தால் மேலும் மேலும் நம்ம சேனலில் பல நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஆடி 18 பற்றி ஒரு பதில். இப்போ ஆடி மாதம் போர்க்கள மாதம் என்ற வார்த்தை சரியா? போர்க்களம் ஆரம்பித்த மாதமா, முடிந்த மாதமா? அப்போது போர்க்கள மாதம் எது? போர்க்கள மாதம் என்பது தனுசு ராசியே போர்க்கள மாதம். தனுசில் ஒரு கிரகம் இருந்தால் கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் போராடித்தான் வெற்றி பெறுவார்கள். இப்போ தனுசே இராணுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ இராணுவத்தில் போராட்டம் இல்லாமல் இருக்குமா? போராட்டமே தனுசு. அப்போ 18 என்ன? ஆடி மாதத்துக்கும் 18க்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இருக்கும். அதுலேருந்து 18வது நட்சத்திரம், அதுலேருந்து 18வது நட்சத்திரமாக ஆயில்யம் வரும். அப்போது ஆயில்யத்தில் தான் மகாபாரத போர் தொடங்கினது. தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் தொடங்குச்சு. அது முடிகிறது ஆயில்யம், கடகத்தின் ஆயில்யம். ஆயில்யம் கணக்கு பார்த்தல், அது மோட்ச வீடு. எப்பவுமே மோட்சம் அடைதல் அப்படின்னா, இந்த கணக்கை மகாபாரத போரை ஆரம்பித்ததும் முடிச்சு வச்சது யார் அப்படின்னா, அது கிருஷ்ணர். அது புதன். ஆயில்யம் கிருஷ்ணர், புதன் தானே. அதனால் கணக்கு பார்க்குறதெல்லாம் கிருஷ்ணரோட வேலை. அப்போ ஆயில்யம் கணக்கை முடிச்சு வச்சிருமான்னா, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில் புதன் நீசமாகிறார். அப்போ 12ஆம் இடம் புதன் நீசம். மகாபாரத போரில் நிறைய மாறுதலை ஊருக்கு தர வேண்டும். பல தீயவைகளை அழித்து நல்லவைகளை நிலநாட்டவே மகாபாரத போர் நடந்தது. அது ஏன் அந்த ஆடி மாதம் நம்ம மக்கள் ஆடி மாதத்தை எப்படி சித்தரிக்கிறாங்க? ஆடி மாதத்தில் வீடு கட்டக்கூடாது, இந்த மேல் கூரை போடக்கூடாது. இப்போ ரீசெண்டாக ஆடி மாதம் கிராமப்புறங்களில் ஒரு வழக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆடி 18 முடியட்டும், இல்லை ஆடி மாதமே முடியட்டும் சில சொல்கிற டிக்கெட்டு இருக்கிறாங்க. ஆடி 18 ஆரம்பிக்கிறதுக்குள்ளே காங்கிரட் போட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் கூரை போடுறத பற்றி பேசுவாங்க. அது ஏன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 1ஆம் அதிபதி லக்னாதிபதியான செவ்வாய் போய் கடகத்தில் நீசமாகிறார். இப்போ 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் நீசமாகிறார். இப்போ 4ஆம் இடம்தான் வீடு, வண்டி, வாகனம். அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சார், அந்த செவ்வாய் நீசமான என்ன அர்த்தம்? ஆடி மாதத்துக்கும் குலதெய்வ கோயிலுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுமா? கட்டாயம். தனுசுக்கு 5ஆம் இடமான செவ்வாய் நீசமாகிற வீடு. இப்போ ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இதுக்கு தான். ஆடி மாதத்தில் பிரித்து வைக்கிறாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். 5ஆம் அதிபதி செவ்வாய் போய் அங்கே ஆடியில் நீசம். அதாவது தனுசுக்கு 5ஆம் இடம் செவ்வாய் அவத்தை போய் ஆடியில் நீசம். அந்த ஒரு காரணத்தினால தான் குழந்தை பிறப்புக்கு தள்ளி வைக்கிற ஒரு இது வந்தது. ஆடி மாதம் எவ்வளவு முக்கியத்துவம்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் எப்படி ஆடி மாதத்தை போய் நம்ம குலதெய்வ கோயிலில் எப்படி சிறப்பாக செய்கிறது அப்படின்னா, ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வ கோயிலில் போய் புதன் புண்ணியஸ்தல யாத்திரைகள், இந்த காவேரி, கங்கா, அந்த மாதிரி சில யமுனா தீர்த்தத்தல யாத்திரைகளின் நீரை கொண்டு குலதெய்வம், அந்த குலதெய்வ கோயிலில் நீரை அந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண